ஆன்லைனில் நம்ம ஃபோன் புக் பண்ணுறது, லேப்டாப் புக் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஆன்லைன் தான் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது பெரிய தலைவலி என்னென்னா ஃப்ளாஷ் சேலில் மொபைல் புக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் சேலில் மொபைல் புக் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு எப்போ கிடைக்கும், நம்ம வாங்கும்போது ஒரு பெஸ்ட்டு கூப்பான் கோட்லாம் யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆல் இன் ஆல் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதான் வந்து பைஹேட்கே எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் அமௌண்ட் வந்து நிறையவே சேவ் பண்ணலாம். இதோட டோட்டல் ஃபீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக். சாம்சங்கோட எம் சீரிஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஒரு பாப்புலரான சீரிஸ். இதுக்கு முன்னாடி இருந்த சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் எடுத்துட்டோம்னா பெரிய அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. சாம்சங்காலையும் மிட்ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஃபோன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம் சீரிஸ் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது. ஸோ இந்த எம் சீரிஸில் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சாம்சங் கேலக்ஸி M51. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க லான்ச் பண்ண போகிற ப்ரைஸு, டேட்டு, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த M51 வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து M31sக்கு வந்து ஒரு சக்ஸஸர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸ் வந்து M31sலேருந்து இது பாரோ பண்ணுதுன்னே சொல்லலாம். டிசைன் எடுத்தோம்னா M31sக்கு வந்து சிமிலரான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலர் வேரியண்ட்லாம் வருது. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து ஒயிட் கலர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த கிளாஸ்டிக் பேக்கோட தான் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடில் கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம்னா யூஸ்வலாகவே சாம்சங் ஃபோன்ஸ்னால டிஸ்பிளே வந்து டாப் நாச் அப்படின்னு ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா சாம்சங்கோட சூப்பர் AMOLED பேனல்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னடா சூப்பர் AMOLED ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் வந்து சூப்பர் AMOLEDக்கு ஒரு சக்ஸஸர். இந்த பேனல் இனிஷியலாக வந்து 2011 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் அப்படி என்ன ஹைலைட்னு பார்த்தோன்னா, நார்மலாக இருக்க சூப்பர் AMOLED பேனலோட இதில் வந்து பிக்சல்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நார்மலாக இருக்க சூப்பர் AMOLED பேனலில் 8 சப் பிக்சல்ஸ் இருக்கும். பட் இந்த பேனலில் வந்து 12 சப் பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 50% வந்து பிக்சல்ஸ் அதிகமாகவே இருக்குது இதில். ஸோ இது மட்டும் தான் ப்ளஸ் அப்படின்னா இது மட்டும் இல்லை, இந்த பேனலோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாகவே இருக்கும். அண்ட் இதில் டச் ரெஸ்பான்ஸ் வந்து நார்மல் சூப்பர் AMOLED பேனலோட இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அந்த லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மி. இதில் வந்து கலர் கேமெட் வந்து 110%க்கு மேலே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. சாம்சங் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பியூர் பிளாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பேனல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்க சூப்பர் AMOLED பேனல்லையே பிளாக்ஸ் எல்லாமே பயங்கர டீப்பாக இருந்தது. பட் இந்த பேனலில் அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பர் AMOLED பேனலில் நீங்கள் வந்து டார்க் மூடில் பிளாக் வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த பர்டிகுலர் டயோடு வந்து உங்களுக்கு சுத்தமாக ஒர்க் ஆகாததுனால உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் இருக்காது. ஸோ பிளாக் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் இருக்குது. அதனால பேட்டரி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இதே சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனல் தான் வந்து Note 20லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பேனல் வந்து மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க M51க்கும் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டின்னு எடுத்தோம்னா கூட நார்மல் சூப்பர் AMOLED பேனலோட இந்த சூப்பர் AMOLED ப்ளஸ் பேனலில் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான அவுட்டோர் விசிபிலிட்டி கிடைக்கும். அண்ட் டிஸ்பிளே சைஸ் எடுத்தோம்னா இவங்க வந்து 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் ஹை டெஃபினேஷன் டிஸ்பிளே தராங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே கொஞ்சம் டாலான சைடில் தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேல மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா HDR10 சப்போர்ட் இருக்குது. வைட் ஒன் வெல் சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல HDR வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மரண மாசாக இருக்கும். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டிங் ஃபீச்சர் மான்ஸ்டர் 7000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். 7000 mAh பேட்டரி இன்னும் யாருமே கொண்டு வரல. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃபை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 25 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. ஸோ இந்த சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 hour 15 minutesக்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னடா 2 hour 15 minutesனால் இவங்க கொடுத்துருக்க பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. பட் ஃபோனோட வெயிட் தான் வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷனாக வரல. பட் லீக்ஸ் படி பார்த்தோன்னா 225 grams அரௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இவங்க ஈக்குவலாக பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ப்ராசர்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 730G ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 8 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆனால் ஆக்டோகோர் ப்ராசர். இதில் வந்து க்ரையோ கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பை த சேம் டைம் நல்ல பவர்ஃபுல்லான சிப் தான் இது. 120,000 ஒரு மோஸ்ட் கேப்பபிளான பவர்ஃபுல் CPU ப்ளஸ் GPUன்னு பார்த்தோன்னா இந்த சிப் மட்டும்தான். இதில் GPUன்னு பார்த்தோன்னா Adreno 618 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டே டு டே டாஸ்க்கு இன்டென்ஸான டைட்டில்ஸ்லாம் ப்ளே பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ மிட் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரு ஹியூஜ் அப்கிரேட். 9611 தான் இதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு இருந்தாங்க.
அதில் வந்து Snapdragon 730 வந்து ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டா Android 10 பேஸ்டு One UI 2.1 தராங்க. One UI 2.1ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னா கேமராவில் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேஷ் ப்ரோ மோட் இருக்குது அண்ட் சிங்கிள் டேக் ஆப்ஷன் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பட் இது வந்து M சீரீஸ்ன்றனால நாக் செக்யூரிட்டி இருக்காது, சாம்சங் பே இருக்காது, செக்யூர் ஃபோல்டர் இருக்காது அண்ட் முக்கியமான விஷயம் ஸ்க்ரீன் ரெக்கார்டரும் இருக்காது. அட்லீஸ்ட் இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மட்டும் கொடுத்தா வச்சு நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமான விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராஸ் தான் சொல்லணும். பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கூட வருது. அதில் மெயின் கேமரா வந்து Sony IMX682 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 16 மெகா பிக்சலுக்கான கேமரா. இதில் பிக்சல் பின்னிங் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 64 MPக்கான அவுட்புட் வரும். இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா M31sலேயே பார்த்துருப்போம். நீங்கள் M31s ரிவ்யூ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். M31sலேயே வந்து கேமரா வேறு லெவலில் இருந்தது. இந்த 682 வந்து ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான். இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இது வந்து Snapdragon ப்ராசஸர் இருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ISP இருக்கும். Snapdragon ISPயில் இமேஜ் ப்ராசஸிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஸோ லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து M31s விட இதில் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கலாம் நம்ம. அண்ட் மற்றபடி வந்து 12 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா தராங்க, 5 MPக்கான டெப்த்து, 5 MPக்கான மேக்ரோ. அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து 32 மெகா பிக்சலுக்கான கேமரா அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. இது வந்து Sony IMX616 சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே இந்த வாட்டி வந்து Sony சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார் வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறமா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் 10 அமேசானில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து M31sக்கு ஒரு சக்ஸஸர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸ் வந்து M31sக்கும் இதுக்கும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. முக்கியமாக வந்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ராசஸர் இதை மாற்றியிருக்காங்க. ஸோ மேஜரானு பார்த்தோன்னா இந்த ஒரு 3 சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கில் ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து M51க்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட் 6GB RAM அண்ட் 128GB கொண்ட ஸ்டோரேஜ் கூட வருது. இது வந்து நம்ம 23,000க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹையர் அண்ட் வேரியன்ட் வந்து 8GB + 128GB வந்து 25,000க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் €329க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை ரஃபாக கால்குலேட் பண்ணோன்னா 30,000 வருது. பட் யூஸ்வலாக யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 7,000 ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். ஸோ இவங்க வந்து இந்த 23,000க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா மாசாக இருக்கும். இந்த பேஸ் வேரியன்ட் 25,000க்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் இருக்கும். அந்த ப்ரைஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரெட்மியில் வந்து K20 Pro இருக்குது, ரியல்மியில் வந்து X3 இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் வே சுப்பீரியராக இருக்கும். பட் சாம்சங் ஃபோன் தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே வேண்டான்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறதுல இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஒப்பீனியன் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுறது. ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.